சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தம் அகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரு. தெய்வ கட்டாட்சம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய இனிய வணக்கம். கிருஷ்ணன் அர்ஜுனனை கூட்டிண்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்க, எங்க கைலாசத்துக்கு போயிட்டு இருக்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அர்ஜுனன் ஒரு மாதிரி பரபரப்பாயிட்டான். ஐயோ டைம் ஆயிடுத்தே அப்படிங்கிறான். கிருஷ்ணன் பக்கத்துல இருந்துட்டு அர்ஜுனனை பார்த்து கேட்கிறான், ஏன் இப்படி பதற, என்ன டைம் ஆயிடுத்து, எதுக்கு டைம் ஆயிடுத்து அப்படிங்கிறான். அதுக்கு அர்ஜுனன் சொல்றான், நான் 3 வேளையும் தவறாம சிவ பூஜை பண்ணுவேன். இங்க வில்வ இலை இருக்கு, ஆனா கண்ணுல ஒரு சிவலிங்கம் கூட படலையே, நான் எப்படி சிவ பூஜை பண்ணுவேன் அப்படின்னா. கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொன்னார், உனக்கு இப்ப சிவ பூஜை பண்ணணும் அவ்வளவுதானே, இதோ நான் நிக்கிறேன், ஏன் பாதத்திலேயே சிவசிவான்னு சொல்லி பூஜை பண்ண அப்படின்னா. அர்ஜுனன் சிரிச்சுட்டான். கிருஷ்ணா, உனக்கு எப்படி நான் சிவ பூஜை பண்ண முடியும் அப்படின்னா. நான் சொல்றதை கேளு, எனக்கு நீ சிவ பூஜை பண்ணு அப்படின்னா. என்ன பண்றது, கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றா இல்லையா, அதனால குருவோட வாக்க தட்டக்கூடாது இல்லையா, அதனால கிருஷ்ணனுக்கே வில்வத்தை பறிச்சு வில்வத்தால அர்ச்சனை பண்ணான். யாரு? அர்ஜுனன். கிருஷ்ணன் அவனோட பூஜையை ஏத்துண்டு அவன் கொடுத்த நிவேத்தியத்தை சாப்பிட்டுட்டு அவனை அழைச்சுண்டு கைலாசத்துக்கு போறார். கைலாசத்துக்கு அர்ஜுனனை அழைச்சுண்டு கிருஷ்ணன் நுழையறார் கைலாசத்துக்குள்ள. கைலாசத்துல எப்படி இருக்குன்னா, கதாவா கைலாசே கணகமணி சௌதே சககணைஹி வசன் சம்போரக்ரே ஸ்புட கட்டித மூர்தாஞ்சலி புடஹ விபோ சாம்பம் ஸ்வாமின் பரமசிவ பாஹீதி நிகதன் விதாத்ருணாம் கல்பான் க்ஷணமிவ நிவேஷ்யாமி சுகதஹ. கதாவா கைலாசே கனகமணி சௌதே சககணைஹி. கைலாசத்துல ரத்னமயமான சிம்ஹாசனத்துல பரமேஸ்வரன் உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அவரோட சிம்மாசனத்துக்கு கீழே யார் யார் இருக்காளாம்? இந்திரன், நிருருதி, வருணன், யமன், குபேரன் போன்ற அத்தனை தேவர்களும் கைய தலைக்கு மேல குவிச்சுண்டு விபோ சாம்பம் சுவாமின்னு பரமசிவ பாஹீதி நிகதன்னு, சிவா சிவா என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு அவர் கால நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காளாம். இப்படி இருக்கக்கூடிய அந்த கைலாச காட்சியை அர்ஜுனனுக்கு காட்டுற. அந்த அர்ஜுனன் அந்த கைலாச காட்சியை பார்த்தவன் சிவனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். அவன் அதிர்ச்சி அடைந்ததை பார்த்து கிருஷ்ணன் சிரிச்சானா. சிரிச்சுட்டே கேட்டானா, அர்ஜுனா ஏன் சிரிக்கிற, ஏன் அதிர்ச்சி அடைகிற, என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அப்படி கைய குவிச்சுண்டு கிருஷ்ணன் பக்கம் திரும்பினானா, கிருஷ்ணா, எந்த உன்னுடைய பாதத்துல சிவனுடைய நாமங்களை சொல்லி சிவ அர்ச்சனை பண்ணேனோ அந்த வில்வங்களை, சொல்ல போனா அதே வில்வ தலங்களை இதோ என் முன்னாடி இருக்காரே பரமேஸ்வரன், அவரோட தலையில நான் பாக்குறேனே, யாரு சிவன் யாரு விஷ்ணுன்னு எனக்கு தெரியலையே, இப்படி 2 பேரும் ஒண்ணுன்னு எனக்கு காட்டுறதுக்காக தான் இந்த திருவிளையாடல் செய்தியா அப்படின்னு கேட்டானா. இப்படி மகாபாரதத்துல இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. அதை பிரத்யக்ஷமா நமக்கு ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவால் கிருஷ்ண ஜெயந்தி அதுவுமா நமக்கு நடத்தி காமிச்சிருக்க. நம்மளோட சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன சொல்றது, சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே சிவச்ச ஹிருதயம் விஷ்ணு விஷ்ணுச்சா ஹிருதயாத் சிவஹ அப்படின்னு சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னா, சிவன் ரூபத்துல இருக்கிறது விஷ்ணு தான், விஷ்ணு ரூபத்துல இருக்கிறது சிவன் தான், சிவனோட ஹிருதயமா விஷ்ணு தான் இருக்க, விஷ்ணுவோட ஹிருதயமா சிவன் தான் இருக்க, 2 பேருக்கும் பேதமே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்படி ஒரே தெய்வம் நமக்கு அருள் பண்றதுக்காக 2 வடிவங்கள் எடுத்து நமக்கு அருள் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம எந்த மாதிரி பூஜை பண்ணாலும் ஏத்துக்க தயாரா இருக்குங்கும் போது அந்த கிருஷ்ண ஜெயந்தியில அந்த கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி ஒரு துளசி தளத்தையாவது அவருடைய பாதத்துல சேர்க்கணும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் கேட்டுண்டு இந்த நிகழ்ச்சியை இதனுடன் முடிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.